பழங்குடியினர் பகுதிகளுக்கான நடமாடும் மருத்துவ வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சியில் நேரலையில் பார்க்கலாம். விவரங்களுடன் நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன? எத்தனை கிராமங்கள், பழங்குடியின கிராமங்கள் இதன் மூலமாக பயன்பெறும்? தேவப்பிரியன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க வருகிறார். அந்த அடிப்படையில முதலமைச்சர் அலுவலக நுழைவாயில் அருகில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டிற்கு 3,62,6,000 ரூபாய் செலவில் 23 வாகனங்கள் மற்றும் பெரு நிறுவன சமூக பொறுப்பு நிதியிலிருந்து 3 வாகனங்களும் என மொத்தம் 26 வாகனங்கள் மற்றும் பழங்குடியின மக்களின் மருத்துவ பயன்பாட்டிற்காக 5,78,77,000 ரூபாய் செலவில் 25 அவசர கால ஊர்திகள், 4 கோடி ரூபாய் செலவில் 20 நடமாடும் மருத்துவ ஊர்திகள் ஆகியவற்றினை பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் விருதுநகர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள 8 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 44,48,65,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டு 6,58,19,000 ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 772 புதிய வீடுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தொடர்ந்து பல்வேறு துறைகளின் சார்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளையும் அதே போல பல்வேறு துறைகளின் துறைகளுக்கு வாகனங்கள் உள்ளிட்ட ஊர்திகளையும் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தொடர்ந்து அடுத்தடுத்து திட்டமிடப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.